கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களுடைய தொடர் தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த தியானங்களை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த தியானங்களை பற்றி சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். முழு சங்கீதங்களினுடைய புஸ்தகத்திலும் மிக மிக சிறிய சங்கீதம், 2 வசனத்தை கொண்ட சங்கீதம் 117 சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது 150 சங்கீதங்களிலும் இதுவே சிறிய சங்கீதம். இந்த இஜிப்சியன் ஹலல் என்று அழைக்கப்படுகிற அந்த சங்கீத தொகுப்பிலே இது சிறிய சங்கீதம். ஆனால் மிக பிரம்மாண்டமாக சொல்லப்பட்ட சங்கீதமாக மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தை விளக்குவதற்கு மார்ட்டின் லூத்தர் 36 பக்கங்கள் செலவழித்திருக்கிறார். நம்ப முடிகிறதா உங்களால்? அதை 4 மிக முக்கியமான பிரிவுகளிலே மார்ட்டின் லூத்தர் அதை விளக்கி இருக்கிறார். தீர்க்க தரிசனம், புறஜாதிகள் நற்செய்தி ஆசீர்வாதங்களில் பங்கேற்பார்கள் என்கிற செய்தியை சொல்லுகிறார். அடுத்தது வெளிப்பாடு, கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமிக்குரியது, அது தற்காலிகமானதல்ல, அது நிரந்தரமானது, பரலோகம் நித்தியமானது என்கிறதான விஷயங்களை சொல்லுகிறார். 3வதாக நாம் விசுவாசத்தினால் மட்டுமே ரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய ஞானமோ, நம்முடைய செயல்களோ, நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய பக்தியோ இல்லை. கடைசியாக அவர் சொல்லுகிற ஆலோசனைகள், அறிவுரைகள், புத்திமதிகள். இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற விஷயங்களை அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசித்து விடலாம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இதுவும் அல்லேலூயா என்கிற சங்கீதம் தான். ஹலல் சாம். புறஜாதியார் கர்த்தரை துதிக்கும்படி ஒரு பெரிய அழைப்பை இந்த சங்கீதத்தின் மூலமாக சங்கீதக்காரன் கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் அவரை துதியுங்கள், எல்லாரும் அவரை போற்றுங்கள், எல்லாரும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். முந்தைய சங்கீதங்கள் அல்லது பொதுவாக சங்கீதங்கள் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், யெகோவா தேவனை துதிக்கும்படி அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்கே எல்லா புறஜாதியாரும் அவரை துதிக்கும்படி ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இதை ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரவேல் மக்களால் இது செய்யப்பட வேண்டும், அவர்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பின ஒரு விஷயம். அந்த ஆண்டவருடைய விருப்பத்தை இந்த சங்கீதத்தின் மூலமாக சங்கீதக்காரன் நிறைவேற்றுகிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமா தேவன்? முழு உலகத்திற்கும் அவர்தான் தேவன். எல்லா மனுக்குலத்திற்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், அதாவது தேசங்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் தேவன். இது எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால் ஆபிரகாமில் ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆபிரகாம் ஒரு புறஜாதியாயிருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் வந்து ஆண்டவரோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி அவரின் மூலமாக ஈசாக்கு, யாக்கோபு, இந்த முற்பிதாக்களினுடைய சந்ததிகளாக கர்த்தர் இஸ்ரவேலர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாக நம்மை ஆண்டவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தெரிந்தெடுத்து புறஜாதிகளாயிருந்த நம்மை அவரை துதிக்கும் மக்களாகவும், அவரை ஸ்தோத்தரிக்கும் மக்களாகவும், அவரை ஆராதிக்கும் மக்களாகவும் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான விஷயம் என்பதை நீங்களும் நானும் புரிந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது வசனத்திலே அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆம், அவர் நம்மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. அவருடைய கிருபையே நம்மை இதுவரைக்கும் தாங்கினது, இதுவரைக்கும் நம்மை பலப்படுத்தினது, இதுவரைக்கும் நம்மை வழிநடத்தினது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய இரக்கமுள்ள இரக்கம் என்று சொல்லி சொல்லலாம். கர்த்தரை துதிப்பதற்கான காரணங்கள், எவ்வளவு காரணங்களை பட்டியலிடுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள்.
சிறந்த ஆண்டவர், பெரிய ஆண்டவர், வல்லமையுள்ள ஆண்டவர். கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. நாம் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை ஆராதிக்க வேண்டும். கடைசியில அவர் சொல்லி முடிக்கும் பொழுது கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அவருடைய உண்மை பெரியது என்று சொல்லி சொல்லுகிறார். முடிக்கும் பொழுது அல்லேலுயா என்று சொல்லி முடிப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையும் சத்தியமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒன்றிணைகிறது. அந்த ஒன்றிணைவு நம்மை துதிப்பதற்கான ஒரு பெரிய அழைப்பாக அது மாற்றிவிடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேசங்களுக்கான ஒரு பெரிய அழைப்பு, தேசத்தின் மக்களுக்கான ஒரு பெரிய அழைப்பு. மீட்கப்பட்டவர்களின் அல்லேலூயா, ஆமென். அது ஆண்டவருடைய இரக்கத்தின் மூலமாய் நாம் செலுத்துகிற அல்லது நாம் சத்தமிடுகிற அல்லேலூயா. அது எப்பொழுதும் நித்திய நித்தியமாக நாம் ஆண்டவருக்கு சொல்லுகிற அல்லேலூயா. ஆகியனால இந்த சங்கீதத்தை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை வாசியுங்கள். அப்பொழுது துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். கிருபை பெரியது, உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. இந்த கிருபையும் உண்மையையும் சங்கீதக்காரன் ஒரே வசனத்திலே மிக அழகாக, தெளிவாக, விளக்கமாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். உண்மையுள்ள தேவனுக்காக, நம்மேல் கிருபையுள்ள தேவனுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சத்தமாக எல்லோரும் இணைந்து ஆண்டவருக்கு அல்லேலுயா என்று சொல்லி அவருடைய நாமத்தை வாழ்த்துவோம். ஜெபிப்போம். கிருபையுள்ள தேவனே, இரக்கத்தலை ஐஸ்வர்யம் உள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, புறஜாதிகள் எல்லாரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய அழைப்பிற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த லிஸ்ட்ல நாங்களும் வந்து விட்டோம் ஆண்டவரே. இந்த பட்டியலுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உண்மைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலுயா என்று சொல்லி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறுகின்றோம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஷலோம். தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக.